இந்திய வரைபடத்தை எப்பவாவது நீங்க உற்று கவனிச்சிருக்கீங்களா? அதாவது தமிழ்நாட்டோட அந்த பெரிய நிலப்பரப்புக்குள்ள ஒரு சின்ன புள்ளி மட்டும் நான் வேற அப்படின்னு ஒரு தனி தீவு மாதிரி நிக்கும். ஆமா, புதுச்சேரியை தானே சொல்றீங்க? கரெக்ட், அதேதான். அந்த எல்லைக்கோட்டை தாண்டி போனா நாம பேசுற அதே தமிழ் மொழிதான், அதே மாதிரி உணவு பழக்கம், தட்பவெப்பநிலைன்னு எல்லாமே ஒண்ணுதான். ஆனாலும் புதுச்சேரி ஏன் இன்னும் தமிழ்நாடோட சேராம ஒரு தனி யூனியன் பிரதேசமாவே இருக்கு? இது வெளியில இருந்து பார்க்கிறதுக்கு ஒரு சின்ன புவியியல் கேள்வி மாதிரி தான் தெரியும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற வரலாற்று ஆவணங்கள், அரசியல் தரவுகள், அப்புறம் இந்த புவியியல் அமைப்புகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ரொம்பவே சிக்கலான ஒரு அடையாள போராட்டம்னு நமக்கு புரியும். சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த முரண்பாட்டை புரிஞ்சுக்க, அதாவது இந்த அடையாள சிக்கலை உடைக்க, நாம வெறும் இன்றைய முதலமைச்சர்களையோ இல்ல வரி விகிதங்களையோ பார்த்தா மட்டும் பத்தாது இல்லையா? கண்டிப்பா பத்தாது. ஒரு நிலப்பரப்ப இன்னொரு நிலப்பரப்போட இணைக்கிறது ரெண்டு களிமண் உருண்டைகளை ஒன்னா ஆக்குற மாதிரி அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி பல நூற்றாண்டுகளோட அரசியல் இருக்கு. ஆமா, இத புரிஞ்சுக்க நாம தற்போதைய நிலைய விட்டுட்டு புதுச்சேரி எப்படி இந்தியா கூட இணைஞ்சது அப்படிங்கிற அந்த கடந்த காலத்துக்கு பயணிக்கணும். கரெக்ட். ஏன்னா இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை நம்ம படிக்கும்போது பெரும்பாலும் ஆங்கிலேயர்களை மையப்படுத்தியே படிக்கிறோம். தமிழ்நாடு பாத்தீங்கன்னா முழுமையா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே இருந்துச்சு. ஆனா புதுச்சேரியோட கதை முற்றிலும் வேற இல்லையா? உண்மைதான். புதுச்சேரி சுமார் 280 வருஷத்துக்கு மேல பிரெஞ்சு ஆட்சியின் கீழே இருந்துச்சு. 280 வருஷம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண கால அளவு இல்ல, அது பல தலைமுறைகளை குறிக்குது. ஆமா, அது ஒரு பெரிய காலகட்டம். பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த கல்வி முறை, நீதித்துறை, காவல்துறை கட்டமைப்புன்னு எல்லாமே புதுச்சேரியின் அமைப்பிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இருந்துச்சு. மக்கள் தங்களை இந்தியர்களா உணர்ந்தாலும் அவங்களோட அன்றாட நிர்வாக நடைமுறைகள்ல ஒரு பிரெஞ்சு அடையாளம் ஆழமா வேரூன்றி போச்சு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு புது வீட்டுல குடி போகும்போது நான் வருவேன், ஆனா என் பழைய வீட்டு பர்னிச்சர்களை எல்லாம் நான் நினைச்சபடிதான் வைப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? மிகச் சரியான ஒப்பீடு. இங்க மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், கலாச்சாரம் அப்படிங்கிறது வெறும் மொழி சார்ந்தது மட்டும் கிடையாது, அது நூற்றாண்டுகளாக ஊறிய நிர்வாக முறையையும் உள்ளடக்கியது அப்படிங்கறது இது காட்டுது. கரெக்ட். அந்த பழைய பர்னிச்சர்களை மாத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் 1954ல ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்களா? 1954ல பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்த புதுச்சேரி இந்தியாவோட இணைந்த போது ஒரு முக்கியமான நிபந்தனை விதிக்கப்பட்டது. அதாவது பிரெஞ்சு கலாச்சாரம் மற்றும் அதோட அமைப்பை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் அது. ஓ, அப்போ இந்திய அரசாங்கமும் இந்த நிபந்தனையை ஏத்துக்கிட்டுலாம் புதுச்சேரியை தன்னோட இணைச்சுக்கிட்டாங்க. கண்டிப்பா. அந்த காலகட்டத்துல மக்களே தங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கணும்னு விரும்பினாங்க. அதனாலதான் அது தமிழ்நாட்டோட இணையாம ஒரு யூனி பிரதேசமாகவே நீடிச்சது. ஒரு நிமிஷம். சரி, வரலாறு ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா தற்போதைய வரைபடத்தை பார்த்தா இது வெறும் உணர்வு பூர்வமான பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒரு பெரிய புவியியல் சிக்கல்னு புரியும். ஆமா, புவியியல் ரீதியா இது ஒரு பெரிய புதிர் தான். ஏன்னா யூனியன் பிரதேசம்னு சொல்லும்போது நம்ம பெரும்பாலும் சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு கடற்கரை நகரத்தை மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்போம். கரெக்ட். ஆனா புதுச்சேரி அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு நகரம் மட்டும் கிடையாது. அது 4 வெவ்வேறு பகுதிகளை உள்ளடக்கியது. ஆமா, தமிழ்நாட்டின் அருகே உள்ள புதுச்சேரி மற்றும் காரைக்கால், இது ரெண்டும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா மத்த 2 பகுதிகளை பாத்தீங்கன்னா, மாஹே கேரளாவின் அரபிக்கடல் ஓரத்துல இருக்கு, ஏனாம் ஆந்திர பிரதேசத்தின் கோதாவரி நதிக்கரையில இருக்கு. இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய கேள்வியா இருக்கு. ஒருவேளை நாளைக்கே புதுச்சேரியை தமிழ்நாட்டோட இணைச்சாலும் ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் நடுவுல இருக்கும் மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளை தமிழ்நாடு அரசு எப்படி நிர்வகிக்க முடியும்? அது ஒரு மிகப்பெரிய சவால் தான். இல்ல, யோசிச்சு பாருங்களேன், அந்த மக்கள் மலையாளமும் தெலுங்கும் பேசுறவங்க. இது நிர்வாக ரீதியாக மிகப்பெரிய குழப்பத்தை அல்லவா ஏற்படுத்தும்? கண்டிப்பா. இது ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் இணைத்து பார்த்தால், மாநிலங்களை இணைப்பது என்பது வரைபடத்துல ஒரு கோட்டை அழிப்பது போன்ற எளிமையான விஷயம் அல்ல. உண்மைதான். பல 100 கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கிற பகுதிகளை இணைக்கிறது கஷ்டம்தான். ஆமா, புவியியல் ரீதியாக பிரிந்து கிடக்கும் பகுதிகளை இணைப்பது நிர்வாக அமைப்பை நிலைகுலிய செய்யும் அபாயம் கொண்டது. அங்கிருக்கிற மக்களுக்கு இது பெரிய சிரமத்தை கொடுக்கும். சரி, இந்த புவியியல் சிக்கலை தாண்டி இந்த இணைப்புக்கு எதிரா நிக்கிற மிக முக்கியமான 2 நடைமுறை காரணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு பணம், இன்னொன்னு அதிகாரம். மிகச்சரியான பாயிண்ட். எந்த ஒரு அரசியல் விவாதத்தையும் தோண்டி பார்த்தா கடைசியில் அது பொருளாதாரத்திலையும் அதிகாரத்திலையும் தான் நிக்கும். இப்ப பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டா, யூனியன் பிரதேசமா இருப்பதால பல நன்மைகள் இருக்கு இல்லையா? முக்கியமா குறைந்த வரி. ஆமா, யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசாங்கம் நேரடியா ஒரு பெரிய நிதியை ஒதுக்குது.
அதனால மக்கள் மேல அதிக வரி சுமையை திணிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல. அதனால தான் அங்க மலிவான பெட்ரோல் அப்புறம் மலிவான மதுபானங்கள் எல்லாம் கிடைக்குது. கரெக்ட். தமிழ்நாட்டோட இணைந்தால் இந்த வரிகள் அனைத்தும் அதிகரிக்கும். பெட்ரோல், டீசல் விலையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இணையா மாறிடும். இத மக்கள் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. மக்கள் மட்டும் இல்ல, வணிகர்களும் இதை எதிர்க்கிறார்கள். வரி உயர்ந்தால் அங்க இருக்கிற தொழிற்சாலைகள், வியாபாரம் எல்லாமே பாதிக்கப்படும். இது ரொம்ப யதார்த்தமான காரணம். யார்தான் மலிவான பெட்ரோலையும் தங்களுக்குன்னு கிடைக்கிற சலுகைகளையும் விட்டு கொடுக்க விரும்புவார்கள்? யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் நீங்க அதிகாரத்தை பத்தி சொன்னீங்க. அது இதை விட முக்கியமான விஷயம். அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா புதுச்சேரிக்கு என தனி சட்டமன்றம் இருக்கு, தனி முதலமைச்சர் இருக்காங்க. ஆமா, ஒருவேளை தமிழ்நாடோட இணைக்கப்பட்டால் இந்த அரசியல் அதிகாரம் குறையும். அந்த முதலமைச்சர் பதவியெல்லாம் இருக்காது. கரெக்ட். பதவிகள் மற்றும் தொகுதிகள் இல்லாமல் போகும். உள்ளூர் தலைவர்களுக்கு இதுல துளியும் விருப்பம் இருக்காது. ஒரு முதலமைச்சரா இருக்கிறவரு வெறும் ஒரு எம்எல்ஏ ஆக சம்மதிப்பாரா என்ன? கண்டிப்பா மாட்டாரு. தன்னோட முதலமைச்சர் நாற்காலியை விட்டு கொடுக்க எந்த அரசியல்வாதியும் தயாராக இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய சிக்கலும் இருக்கு. சட்டம்னா எந்த மாதிரியான சிக்கல்? இன்றும் புதுச்சேரியின் நிர்வாகத்துல பிரெஞ்சு சட்டத்தின் தாக்கம் ஆழமா இருக்கு. அதாவது திருமணம், சொத்துரிமை போன்ற சிவில் விஷயங்களுக்கு பிரெஞ்சு சிவில் சட்டத்தை பின்பற்றும் ஒரு மக்கள் பிரிவு அங்க இருக்காங்க. ஓ, அப்படின்னா திடீரென இணைத்தால் அது மிகப்பெரிய சட்ட சிக்கல்களை உருவாக்குமா? ஆமா. ஒரு நாள் காலையில எழுந்து இனிமேல் இங்க தமிழ்நாட்டின் சட்டங்கள் தான் செல்லுன்னு சொன்னா அது பிராக்டிக்கலா சாத்தியம் இல்ல. பல குடும்பங்களோட சொத்துரிமைகள்ல பெரிய குழப்பம் வந்துரும். கேக்கும் போதே மலைப்பார்க்கு. சரி, இவ்ளோ தடைகள் இருந்தாலும் ஒரு விவாதத்துக்காக வச்சுக்குவோம். ஒருவேளை நாளை தமிழ்நாடுடன் புதுச்சேரி இணைந்து விட்டால் என்ன நடக்கும்? சேர்ந்தா நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. முதல்ல நன்மைகளை பார்ப்போம். நிர்வாகம் ரொம்ப எளிமையாகும். அதாவது ஒரே அரசியந்திரம் செயல்படும், இல்லையா? கரெக்ட். இப்போ அங்க இருக்கிற துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த அதிகார போட்டி இருக்காது. அப்புறம் தமிழ்நாட்டின் வலுவான உட்கட்டமைப்பு புதுச்சேரிக்கு நேரடியா கிடைக்கும். ஓஹோ, அப்படின்னா திட்டங்கள்லாம் வேகமா செயல்படுத்தப்படும். அந்த அதிகார வர்க்கத்தின் தாமதம், அதாவது இந்த அரசு ஃபைல்கள் மூவ் ஆகிற வேகம் குறையும் சொல்றீங்க. ஆமா. அது மட்டும் இல்லாம பெரிய மாநிலத்தின் ஒரு அங்கமாக மாறுவதால் அரசியல் ரீதியாக கூடுதல் பிரதிநிதித்துவம் கிடைக்கும். நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக வாய்ப்பு இருக்கு. சரி, நன்மைகள் நல்லதா இருக்கு. ஆனா இதனால ஏற்படும் தீமைகள் என்னென்ன? மிகப்பெரிய தீமை புதுச்சேரியின் தனித்துவமான பிரெஞ்சு கலாச்சாரம் மெல்ல மெல்ல அழிந்துவிடும். ஆமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி வரி உயர்வால் மக்களின் வாழ்க்கை செலவு ரொம்பவே அதிகரிக்கும். கரெக்ட். உள்ளூர் தலைவர்களின் செல்வாக்கு முற்றிலும் குறையும். அப்புறம் அந்த பிரெஞ்சு சாயல் மறைந்து விட்டால் அது புதுச்சேரியின் மிகப்பெரிய பலமான சுற்றுலாவை கடுமையாக பாதிக்கும். ஓ, சுற்றுலா பயணிகள் வரது குறைஞ்சிடுமா? கண்டிப்பா. மக்கள் அங்க போறதே அந்த பிரெஞ்சு கட்டிடங்களையும் அந்த அமைதியான சூழலையும் ரசிக்கத்தான். அது ஒரு சாதாரண நகரமா மாறிட்டா சுற்றுலா பொருளாதாரம் அடி வாங்கும். சரி, இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? பாத்தீங்கன்னா இத வேகமான வளர்ச்சிக்கும் பாரம்பரியமான தனித்துவத்திற்கும் இடையேயான ஒரு மாபெரும் போராட்டம் போல தெரிகிறது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இந்த விவாதம் ஒரு எளிய பிரச்சனை அல்ல. இது ஐடென்டிட்டி மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றுக்கு இடையான விவாதம். ஆமா, ஐடென்டிட்டி வர்சஸ் இன்டகிரேஷன். கரெக்ட். மக்கள் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ளும் கேள்வி ஒண்ணுதான், நமக்கு தனித்துவம் வேண்டுமா அல்லது பெரிய அளவிலான வளர்ச்சி வேண்டுமா? அப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது புதுச்சேரி தனித்து இருப்பதற்கு அதன் வரலாறு, பொருளாதாரம், அரசியல் மற்றும் புவியியல் என பல ஆழமான காரணங்கள் பின்னணியில இருக்குன்னு நமக்கு தெளிவா புரியுது. ஆமா. ஆதாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு முக்கியமான வரியை நான் இங்கே அழுத்தம் திருத்தமா பதிவு செய்ய விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன வரி? ஒரு இடம் இணைவது என்பது வரைபடம் மாறுவது மட்டுமல்ல, அது ஒரு அடையாளமே மாறுவது. வாவ், ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. மேப் சேஞ்ச் மட்டும் இல்ல, அது ஒரு ஐடென்டிட்டி சேஞ்ச். இந்த விவாதம் உங்களை, அதாவது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை ஒரு பெரிய கேள்வியோடு விட்டு செல்றதுன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். வேகமான வளர்ச்சியும் ஒருங்கிணைப்பும் வேண்டும் என்பதற்காக பல நூற்றாண்டுகளாக ஒரு நகரத்தின் பொருளாதாரத்தையும் குறிப்பா சுற்றுலாவையும் அப்புறம் மக்களின் உணர்வையும் தாங்கி பிடிக்கும் அதன் வரலாற்று அடையாளத்தை அழிப்பது நியாயமா? முன்னேற்றம் என்ற பேரில் நம்முடைய தனித்துவத்தை விலையாக கொடுப்பது சரிதானா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதை பற்றி நீங்களே சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கான விடை உங்களை ஆச்சரியப்படுத்தலாம்.